ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் இருக்கிற செடியோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த ஒரு ரோஸ் செடி, அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு பூ, இன்னொரு மொக்கு வந்து இருக்குது. இது 1-2 இயர்ஸ் தான் ஆகுது இதை வச்சு. இப்போ நல்லா பூக்குது. கட் பண்ணி விட்டுருவோம், நான் பூ முடிஞ்சோடனே கட் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீழே கற்றாழை, அதே மாதிரி மாசுபத்திரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்மெல்லாக இருக்கும், அந்த செடி இருக்குது. அண்ட் தென் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கருந்துளசி செடியும் இருக்குது. தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ் செடி இருக்குது, ஏற்கனவே பார்த்துருக்கீங்க எல்லோ ரோஸ் செடி. இதில் இப்போ 5-6 பூவுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ நல்லா ஹைட்டாக போயிடுச்சு, பட்ஸு பூ எல்லாமே இருக்குது. இதோடையே பார்த்திங்கன்னா கீழே வந்து மிளகா செடி, லெமன் செடியும் இருக்குது. இருங்க, லெமன் செடி காட்டுறேன். இதுதான் வந்து லெமன் செடி. லெமன் வந்து ரோஸ் செடிக்குள்ளேயே வளர்ந்து வந்திருக்கு, ரோஸும் நிறைய வந்துருக்கு. இப்போது கீழே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவுத்தை ஒட்டி சம்மங்கின்னு சொல்லுவாங்க, மாலைக்கெல்லாம் வைக்கிற வெள்ளை சம்மங்கி, அந்த பூச்செடி இருக்குது. இன்னும் பூவெல்லாம் வரல. இதில் நிறைய கீரை செடி, அதே மாதிரி கரிசலாங்கண்ணி செடி இருக்குது. தலைக்கெல்லாம் அரைச்சி தேய்க்கிற இந்த கரிசலாங்கண்ணி செடியும் இருக்குது. இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி செடி. தென் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் செடி இருக்குது. இப்போ வந்து ரெட் ரோஸ் செடியில் எந்த பூவும் இல்லை. பூ முடிஞ்சோடனே கட் பண்ணி கத்தாழை வச்சுருக்கோம். இப்போ கொழுந்தெல்லாம் வருது, இனிமேல் பூக்கும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் செடி இருக்குது. ஆரஞ்சு ரோஸ் செடியிலேயே இப்போ 4-5 ரோஸ் வந்து வந்திருக்கு. நல்லா ஹைட்டாக போயிடுச்சு, இன்னும் என்னை விட ஹைட்டாக இருக்குது. இன்னும் மேலே 2 ரோஸ் இருக்குது பாருங்கள். தென் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் பூக்கிற செடி ஒன்று இருக்குது பாருங்கள். ரோஸெல்லாம் இப்போ நல்லா அழகழகாக பூத்துட்ருக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர் இட்லி பூச்செடி, இதுவும் ஏற்கனவே போட்டிருப்பேன். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முள் சீத்தா மரம் இருக்குது. நான் இந்த முள் சீத்தா மரம் வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன். முள் சீத்தா இப்போ நிறைய பிஞ்செல்லாம் வந்திருக்கு, நிறைய காய் இருக்குது. பட் ஆனால் பழுக்கிற டைம் கரெக்டாக தெரியாதனால நிறைய பழுத்து கீழே விழுந்து வேஸ்ட்டாக தான் போயிடும் இது. ஆனால் இப்போ நிறைய காய் வந்திருக்கு, பார்க்கலாம். தென் இது வந்து மனோரஞ்சு செடி. இந்த செடியில் மரம் ஆயிடுச்சு, கட் பண்ணி விட்டுருவோம். ஆனாலும் சீக்கிரமாக வந்து வளர்ந்து வந்தது. இப்போ நிறைய பூ பூக்குது பார்த்திங்கன்னா. மேலே 2-3 மொக்கு, ஒரு பூவெல்லாம் இருக்குது. இது க்ரீன் கலர்லேயே இருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்லா கிளியராக பூ தெரிய மாட்டேங்குது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகு செடி, மயில் மாணிக்கம்னு ஒரு செடி இருக்கும், அது வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ வந்திருக்கு, சின்ன செடி. இது வந்து ஒரு கொடி மாதிரி, ஏதாவது வீட்டு மேலே எடுத்து விட்டோம்னா நிறைய பூக்கு ஒரு கலரில் அழகாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பச்சைக்காம்பு முல்லைப்பூ செடி வச்சுருக்கோம். இது வந்து கட் பண்ணி விட்டுட்டோம், அதனால சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு முல்லைப்பூ செடி இருக்குது, ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருப்பேன், அதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் தென் இது வந்து 5 அடுக்கு குண்டுமல்லி செடி, பக்கத்துலேயே புதினா செடி. அண்ட் தென் பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த கரும்பு. இது ஒரு ரோஸ் செடி. இந்த பக்கம் கொஞ்சம் கேப்பு, இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் பன்னீர் ரோஸ் செடி இருக்குது. இதில் அவ்வளோவா பூ இல்லை, இனிமேல் கட் பண்ணி விட்டால் தான் நிறைய பூ பூக்கும். ஒரு 2-3 பூ அந்த மாதிரி தான் இருக்குது. தென் இந்த க்ரீன் எல்லோவாக இருக்கிறது வந்து சேனக்கிழங்கு செடி. கீழே பார்த்திங்கன்னா தக்காளி செடி, நாற்று அதெல்லாம் இருக்குது. இந்த எல்லோ கலரில் ஃப்ளார் இருக்கிறது வந்து கடுகு செடி. தென் இங்கே ஒரு குண்டுமல்லி செடி இருக்குது, இது வந்து 3 அடுக்கு குண்டுமல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க செடிகளோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.